வணக்கம். இது கல்கியின் தமிழ் யுகம். சாமானிய மக்களையும் சாதனையாளர்களாக மாற்றும் ஜென்சியின் கதைக்களம். களம் 4. எல்லா கிளாஸ் டெஸ்ட்லையும் எதுவுமே சதீஷ் எழுதாத கவனிச்சுக்கிட்டே இருந்த அவனோட கிளாஸ் டீச்சர் அவனை தனியாக கூப்பிட்டு, ஏன் எதுவுமே எழுத மாட்ற, உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க. அதை கேட்ட சதீஷ், என்னை பற்றி நீங்கள் யாருக்கிட்டையும் விசாரிக்கலையா, யாரும் என் பிரச்சனையை பற்றி உங்களுக்கு எதுவுமே சொல்லலையான்னு கேட்குறான். நான் ஏன் அடுத்தவங்க கிட்ட உன்னை பற்றி கேட்கணும், உனக்கு என்ன பிரச்சனைன்னு நீ தான் சொல்லணும், சொல்லு என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க. அதை கேட்ட சதீஷ் கண் கலங்குறான். என்ன உன் அம்மா போல நினச்சிக்கோன்னு அவன் கண்ணீரை துடைக்கிறாங்க. அப்போதான் சதீஷ் சொல்கிறான், நான் பிறக்கும் போதே ரொம்ப கஷ்டத்தோட பிறந்தனா, என் கை விரல்களில் தையல் போட்டாங்களாம், எனக்கு ஐக்யூ லெவல் கம்மியா, என்னால் எதையும் மனப்பாடம் செய்ய முடியாதான், பேனாவை பிடிச்சு 2 எழுத்து எழுதினாலே விரல் வலி தாங்க முடியாது என்னால், அப்படியே பப்ளிக் எக்ஸாம் எழுதினாலும் ஸ்கிரைப் வச்சு தான் எழுத முடியுமா, எங்கள் அம்மாவும் நிறைய ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க, எந்த முன்னேற்றமும் இல்லை, காசு காலியானதான் மிச்சம், அப்புறம் டாக்டர் எல்லாம் அவன் தலையெழுத்து, மனசோ தேத்திக்கோங்கன்னு சொல்லிட்டாருன்னு சொல்கிறான். அப்போது கிளாஸ் டீச்சர், நோயை முழுசாக குணமாக்குறவருக்கு பேர் தான் டாக்டர், காலம் ஃபுல்லாக காசு பார்த்துட்டு கடைசியாக கழட்டி விடுறவர் டாக்டர் இல்லை. நான் உன்கிட்ட தாமஸ் ஆல்வா எடிசன் கதையோ எம்ஆர் காப்மேயர் கதையெல்லாம் சொல்ல வரல. என்ன பாரு, சின்ன வயசுல நான் பேசும்போது என்னோட பேச்சு யாருக்கும் சரியா புரியாது, எல்லாரும் என்ன ரிப்பீட்டுன்னு சொல்லுவாங்க, நானும் எத்தனை தடவை கேட்குறாங்களோ அத்தனை தடவை ரிப்பீட் பண்ணுவேன். ஒரு கட்டத்தில் எல்லாரும் என்னை கேலி பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு நான் உடஞ்சி போனப்ப என்னோட அம்மாச்சி தான் சொன்னாங்க, கடவுள் ஒவ்வொரு உயிரை இந்த உலகத்துக்கு அனுப்பும் போதும் அவங்க கூட ஒரு கார்டியன் ஏஞ்சலையும் சேர்த்து அனுப்புவாராம். சரியான முயற்சியும் பயிற்சியும் எடுத்தா போதும், மற்ற எல்லாத்தையும் உன் கார்டியன் ஏஞ்சல் பார்த்துக்குவாங்க. என்ன ஒரு காலத்தில் எல்லாரும் புலம்புறன்னு கேலி பண்ணாங்க, இன்னைக்கு என்கிட்ட பல பேர் புலம்புறாங்க, ஏன்னா நான் ஒரு சைக்காட்டிஸ்ட், கவலைப்படாத, உன் பலவீனமே உன் பலமாக மாறும்னு சொல்லி அவனுக்கு அன்பும் தன்னம்பிக்கையும் கொடுக்குறாங்க. அடுத்த வார ஸ்கூல் ப்ரேயரில் நீ தான் திருக்குறள் சொல்லணும்னு சொல்லி அவனுக்கு பயிற்சி கொடுக்க தொடங்குறாங்க. சதீஷ் ஒரு குறள் சொன்னாலே உலக அதிசயம்னு சொல்லி கேலி பண்ண எல்லாரும் முன்னாடியும் 3 குறள் சொல்கிற அளவுக்கு அவனுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. கூட்டத்தை பார்த்தா எனக்கு பேச்சு வராதுன்னு கலங்குற சதீஷை, பயிற்சியும் முயற்சியும் மட்டும்தான் உன் வேலை, மற்ற எல்லாத்தையும் உன் கார்டியன் ஏஞ்சல் பார்த்துக்குவாங்க, சாதிக்க பிறந்தவன்டா சதீஷ்னு தன்னம்பிக்கை கொடுக்குறாங்க. ஸ்கூல் ப்ரேயரில் எல்லார் முன்னாடியும் தைரியமாக திருக்குறளை விளக்கத்தோட சொல்லி முடிக்கிறான். ஒட்டுமொத்த ஸ்கூலே வியந்து பார்க்குது. ஸ்கூல் பிரின்சிபல் ஸ்டேஜுக்கு வந்து, சதீஷ் இங்கே எல்கேஜியிலேருந்து படிக்கிறான், இதுவரை ஸ்டேஜ் ஏறினதே இல்லை, அவனால் இவ்வளோ அழகாக திருக்குறள் சொல்ல முடியும்னு இன்னைக்கு தான் தெரியுது, இதுக்கு எல்லாம் காரணம் புதுசாக வந்த அவனோட கிளாஸ் டீச்சர் தான்னு பாராட்டுறாங்க. அதுக்கு அவனோட கிளாஸ் டீச்சர், நான் எதுவும் செய்யலை, அவனை தட்டி கொடுத்தேன், அவ்வளோதான், இந்த பாராட்டு எல்லாம் முயற்சியும் பயிற்சியும் எடுத்த அவனுக்கு மட்டும்தான் சொந்தன்னு சொல்கிறாங்க. அன்னையிலிருந்து 0வா இருந்த சதீஷ் ஹீரோவாக மாறிடுறான். திருக்குறள் போட்டியில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குற லெவலுக்கு முன்னேறிடுறான். அதை பார்த்து பூரிச்சு போகிறாங்க அவனோட அம்மா. எக்ஸாமில் ஈஸியாக பாஸ் ஆகிறது எப்படின்னு அவனோட கிளாஸ் டீச்சர் சொல்லித்தர்றாங்க. அதையும் கற்றுக்கிட்டு பாஸ் ஆகிடுறான். அடுத்த வருடமே அவனோட கிளாஸ் டீச்சர் மாறி போயிடுறாங்க. அவனும் இங்கிலீஷ் மீடியத்தில் இருந்து தமிழ் மீடியத்துக்கு மாறிடுறான். கொஞ்சம் வருடங்களில் அவனோட தன்னம்பிக்கை தளர்ந்து போயிடுது. பயிற்சி முயற்சி 2ஐயும் கைவிட்டான். 10ஆம் கிளாஸ் பப்ளிக் எக்ஸாம் பக்கத்தில் வந்துருச்சு. சரி, டாக்டர் சொன்ன மாதிரி ஸ்கிரைப் வச்சு எக்ஸாம் எழுதிக்கலாம்னு கனவுல இருந்த சதீஷுக்கு கவர்மெண்ட் டாக்டர் ஸ்கிரைப் வச்சு எழுதுகிற லெவலுக்கெல்லாம் இவன் இல்லை, சர்டிஃபிகேட் தர முடியாதுன்னு சொல்லிடுறாரு. உடஞ்சி போன சதீஷுக்கு உற்சாகம் கொடுக்கறது போல அவனோட கிளாஸ் டீச்சர் ஸ்கூலுக்கு வர்றாங்க. பிரைவேட் டாக்டர் ஸ்கிரைப் வச்சு தான் எக்ஸாம் எழுதணும்னு சொன்னார், கவர்மெண்ட் டாக்டர் ஸ்கிரைப் வச்சு எழுதுகிற லெவலுக்கெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. எந்த டாக்டர் உண்மைன்னு தெரியலைன்னு கலங்கி நிற்கிறான். அதை கேட்ட அவனோட கிளாஸ் டீச்சர், டாக்டரை விட பெரிய ஆள் ஹீலர் தான்னு சொல்லி மரபுவழி மருத்துவங்களில் கண்ணாடியை கழட்டின பல பேரையும் பல நோய் முழுமையாக குணமான மக்களையும் உதாரணமாக காட்டி அவனுக்கு ஹீலிங்கும் கொடுக்குறாங்க. உன்னோட கிளாஸ் டீச்சர் இப்போ வெறும் டீச்சர் மட்டும் இல்லை, ஹீலரும் கூட. நீ வளர்ந்த மாதிரி உன்னோட கார்டியன் ஏஞ்சலும் இப்போ ஆர்க் ஏஞ்சலாக வளர்ந்துட்டாங்க. சரியான முயற்சியும் பயிற்சியும் எடுத்தா போதும்,
ரிசல்ட்டை ஆர்க்ஏஞ்சல் பார்த்துக்குவாங்க. சாதிக்க பிறந்தவன்டா சதீஷ்னு தன்னம்பிக்கை கொடுக்குறாங்க. அவனோட கிளாஸ் டீச்சர், சப்ஜெக்ட் டீச்சர், ஹெட்மாஸ்டர்ஸ் எல்லாரும் உன்னால் முடியும் உன்னால் முடியும்னு அவனுக்கு உற்சாகப்படுத்தி ஊக்குவிக்கிறாங்க. பப்ளிக் எக்ஸாம் எழுதி முடிக்கிறான். ஒட்டுமொத்த ஸ்கூலும் கிளாஸ் டீச்சர்ஸும் அவனோட ரிசல்ட்டுக்காக காத்திருக்காங்க. தலையெழுத்தை மாற்ற முடியாதுன்னு சொன்ன டாக்டர் முன்னாடி ஸ்கிரைப் இல்லாமல் எக்ஸாம் எழுதி நல்ல மார்க்ஸோட பாஸும் ஆகிடுறான். சரியான பயிற்சியும் முயற்சியும் இறையாசிரியரும் இருந்தால் போதும், நம்ம தலையெழுத்தை நாமளே எழுதலாம்னு சாதிச்சு காட்டிட்டான் சதீஷ். மீண்டும் புது கல்கி வரவோடு புது கதைக்களம் காண்போம். நான் ஜென்சி, மரபுவழி மருத்துவர். நன்றி.